புதுச்சேரியில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது மற்றும் குடிநீரின் தரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பிரச்சனைகள், குடிநீரின் தரம் மற்றும் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், நேரு, செந்தில்குமார், ஐயப்பன், மோகன்தாஸ், கார்த்திகேயன், செந்தில் என்கின்ற ரமேஷ், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்ட துறை சார்ந்த உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலவி குடிநீர் பிரச்சனைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளின் நிலவரங்களை எடுத்துரைத்தனர். குடிநீர் விநியோகத்தில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்வது, குடிநீரின் தரத்தை உறுதி செய்வது மற்றும் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். தொகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பம் மற்றும் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளை குறிவைத்து விலை உயர்ந்த செல்போன்களை மர்ம நபர்கள் தொடர்ந்து திருடிச் செல்லும் சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சிசிடிவி காட்சிகளில் குற்றவாளிகளின் முகம் தெளிவாக பதிவாகியுள்ள போதிலும் அவர்களை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருவதாக குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. புதுச்சேரியை ஒட்டிய விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பம், நந்திராயன்குப்பம், சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி, பொம்மையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. கடற்கரை மற்றும் சூரிய உதயத்தை ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்பகுதிகளுக்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி அதிகாலை தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள 3 தங்கும் விடுதிகளில் புகுந்த மர்ம நபர் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 விலை உயர்ந்த செல்போன்களை திருடிச் சென்றுள்ளனர். திருட்டில் ஈடுபட்ட நபர் எவ்வித அச்சமும் இன்றி நடந்து செல்லும் காட்சிகளும் அவரது முகமும் சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளன. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களிலும் வெளியாகியுள்ள நிலையில் குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் கோட்டுக்குப்பம் போலீசார் திணறி வருவதாக கூறப்படுகிறது. இதேபோல் கடந்த ஜூன் மாதம் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்த திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளின் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 செல்போன்களும் திருடப்பட்டன. அந்த சம்பவத்திலும் சிசிடிவி காட்சிகள் தெளிவாக இருந்தும் இதுவரை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. 2 மாத இடைவெளியில் மட்டும் சுமார் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்டுள்ளதால் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து நடைபெறும் செல்போன் திருட்டு சம்பவங்களால் தந்திராயன்குப்பம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாது குறித்து போலீசாரின் நடவடிக்கை மீது கேள்வியும் எழுந்துள்ளது. புதுச்சேரி 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற விதிமுறைகளை முறையாக பின்பற்றி உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி கூட்டம் சாரத்தில் உள்ள சிவகவி ஹோட்டலில் நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி கூட்டத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் VP சிவக்கொழுந்தோ, திமுக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ராஜீவ், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, சட்டத்துறை சார்பு செயலாளர் ஜான்சி, ஓய்வு பெற்ற வரவு செலவு திட்ட அலுவலர் பொன்னுசாமி, சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் உள்ளிட்டோர் பங்கேற்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பயிற்சி கூட்டத்தில் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், நடைபெறவுள்ள 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சுமூகமாகவும் திறம்படவும் நடத்துவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவலர் நடத்தை விதிகள் 1966 22 அத்தியாயங்களில் 317 விதிகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட அவர், உறுப்பினர்கள் அந்த விதிமுறைகளை அறிந்து அவற்றை முறையாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம் உள்ளிட்ட சட்டப்பேரவை வாய்ப்புகளை உறுப்பினர்கள் முறையாக பயன்படுத்தி மக்களின் முக்கிய பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சபாநாயகரின் அனுமதியின்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், கேள்வி நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதுடன் சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் உறுப்பினர்கள் முழுமையாக அவையில் இருக்க வேண்டும் என்றும் அன்பழகன் அறிவுறுத்தினார்.
மேலும் பூஜ்ய நேரத்தை முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அன்றாட பிரச்சனைகளை பூஜ்ய நேரத்தில் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பாக சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிப்பதை உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் நிர்வாகம், நீதித்துறை மற்றும் சட்டப்பேரவை செயலகம் ஆகியவை தங்களுக்கான வரைமுறைகளுக்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். துணைநிலை ஆளுநர் சட்டப்பேரவையில் உரையாற்றும் பொழுது முதலமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதும் உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். சட்டப்பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை என்றும் அவர் வலியுறுத்தினார். சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரியில் 20வது பாராமா லேப் கேம் எக்ஸ்போ கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த சுமார் 100 நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த கண்காட்சி புதிய தொழில் தொடங்குவதற்கான இயந்திரங்கள், உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குகிறது. புதுச்சேரியில் சுயதொழில் மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 20வது பாராமா லேப் கேம் எக்ஸ்போ கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. எக்ஸிபிஷன் மீடியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் மருந்து, ரசாயனங்கள், மருந்து இயந்திரங்கள், ஆய்வக உபகரணங்கள், பகுப்பாய்வு உபகரணங்கள், கண்ணாடி பொருட்கள் மற்றும் ஆய்வக ரசாயனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த சுமார் 100 நிறுவனங்கள் கண்காட்சியில் பங்கேற்கின்றன. புதுச்சேரி, சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் சுமார் 3000 பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு இந்த கண்காட்சி பயனுள்ளதாக இருக்கும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். பரமா மற்றும் லாபரேட்டரி துறையில் தொழில் தொடங்க தேவையான இயந்திரங்கள், உபகரணங்கள் மற்றும் ரசாயனங்கள் உள்ளிட்டவற்றை நேரடியாக பார்வையிடுவதுடன் அவற்றை தயாரிக்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகளிடம் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடும் வாய்ப்பும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே சிறு மற்றும் குறு தொழில் செய்து வருபவர்கள் தங்களது தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க விரும்புபவர்கள் தங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்கும் இந்த கண்காட்சி உதவியாக இருக்கும் என ஏற்பாட்டாளர்கள் கூறினர். பொதுவாக பாரா மற்றும் லாபரேட்டரி துறை சார்ந்த தேசிய அளவிலான கண்காட்சிகள் மும்பை, டெல்லி உள்ளிட்ட பிற நகரங்களில் நடைபெறும் நிலையில் தற்போது புதுச்சேரியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்கும் வகைகள் இந்த கண்காட்சி நடைபெறுவது மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. லகு உத்யாக் பாரத் புதுச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி ட்ரக் மேனுபேக்சரர் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகளின் ஆதரவுடன் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் புதிய தொழில்கள் உருவாக்கவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கவும் இதுபோன்ற கண்காட்சிகள் உதவும் என்பதால் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கண்காட்சியில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொண்டனர். வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு கண்காட்சி தொடங்குகிறது. புதுச்சேரி மரப்பாலம் அருகே உள்ள சோனியா கன்வென்ஷன் ஹாலில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்காட்சி நடைபெற உள்ளது. தொடக்க விழாவில் முதலமைச்சர் என் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜீவ், முன்னாள் அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இளைஞர்கள் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரியில் புதிய தொழில்கள் உருவாக்கவும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்படவும் அனைவரும் கண்காட்சியில் பங்கேற்க வேண்டும் என ஏற்பாட்டாளர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மழைக்காலங்களில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் புதுச்சேரி உருளையன்படை தொகுதியில் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்காலை தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தொடங்கி வைத்தார். ரூபாய் 7,50,000 மதிப்பில் நடைபெறும் இப்பணிகள் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட உள்ளன. புதுச்சேரி உருளையன்படை தொகுதியில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் வகைகள் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உருளையன்படை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தொகுதியில் உள்ள முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தப்படுத்த வேண்டும் என கடந்த சில தினங்களும் முன்பு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். குறிப்பாக உப்பனாறு வாய்க்கால் மற்றும் அதன் கிளை வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து உருளையன்படை தொகுதியின் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்காலான ஐயனார் கோவில் பிரதான வாய்க்காலை தூர்வாரும் பணி தொடங்கியது.
திருவள்ளுவர் சாலை SR திருமண நிலையம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் தூர்வாரும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. பொதுப்பணித்துறையின் நீர்ப்பாசன கோட்ட பிரிவு சார்பில் சுமார் 7,50,000 ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. திருவள்ளுவர் சாலையில் உள்ள அருந்ததியர் நகர், முத்தாலம்மன் கோவில் பகுதி முதல் இளங்கோ நகர், சாந்தி நகர் மற்றும் சாரதி நகர் வரையிலான வாய்க்கால்கள் தூர்வாரி சுத்தப்படுத்தப்பட உள்ளன. மழைக்காலங்களில் மழைநீர் சீராக செல்லும் வகைகள், குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் வகையிலும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூய் பிரகாசம் நிக்கோ, இளைநிலை பொறியாளர் கணேசன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நேய மக்கள் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வானவெளி தொகுதியில் பொதுமக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு சுமார் 3,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வானவெளி தொகுதியில் பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கும் வகையில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சுமார் 3,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இப்பணிக்கான பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். வானவெளி பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் பொதுமக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும் வகையிலும் இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளன. நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் மதியழகன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இடைநிலை பொறியாளர் சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கபாக்கம் கணபதி நகரில் 14,18,000 ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கபாக்கம் கணபதி நகர், சேதிலால் நகர், வரதராசன் நகர், கோவிந்தராசன் நகர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறை போக்க புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். சுமார் 14,18,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பணி துவக்க விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர, உதவி பொறியாளர் சங்கர், இளைநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதியில் ரூபாய் 63,88,000 மதிப்பில் மாணவர் விடுதிக்கு தார் சாலை மற்றும் சுனாமி குடியிருப்பு பகுதியில் கைப்பந்து மைதானம் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி மற்றும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் வளர்ச்சி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. பெரிய காலாப்பட்டில் உள்ள சட்டக் கல்லூரி மாணவர் விடுதிக்கு போதிய சாலை வசதி இல்லாத நிலையில் கல்லூரி நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று நிர்வாக கட்டடத்தில் இருந்து மாணவர் விடுதி வரை சுமார் 570 மீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மத்திய கோட்டம் சார்பில் நடைபெறும் இந்த பணிக்கான பூமி பூஜையை காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் செய்து வைத்த பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் 15,88,000 ரூபாய் மதிப்பில் மண் தரையிலான கைப்பந்து மைதானம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் சட்டக்கல்லூரி பொறுப்பு முதல்வர் டாக்டர் விஜயன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராஜேஸ்வரி, இளைநிலை பொறியாளர் லோகநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பாதாள சாக்கடை வாய்க்காலில் ஏற்படும் அடைப்புகளை நவீன இயந்திரம் மூலம் அகற்றும் பணியை சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பாதாள சாக்கடை வாய்க்கால்களில் ஏற்படும் அடைப்புகளை அகற்றுவதற்காக நவீன இயந்திரம் மூலம் சுத்தம் செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் பிரதான சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்
சபாநாயகர் அன்பழகன் மற்றும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் நவீன இயந்திரத்தின் மூலம் பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர் சுந்தரி, ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணிகளில் மனிதர்களை ஈடுபடுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் புதுச்சேரியில் பாதாள சாக்கடை அடைப்புகளை அகற்றி சுத்தம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறிய அமைச்சர், நவீன இயந்திரம் தயாரிக்கும் நிறுவனத்தினர் முதலமைச்சரை சந்தித்து இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கியதாக தெரிவித்தார். இதையடுத்து முதற்கட்டமாக 6 மாதங்களுக்கு பரிசோதனை அடிப்படையில் நவீன இயந்திரத்தை பயன்படுத்தி பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும், அதன் பின்னர் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு தேவையான இயந்திரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் தற்போது பரிசோதனை முறையில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை வாய்க்கால்களை சுத்தம் செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் மழைக்காலத்தை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி முழுவதும் பாதாள சாக்கடை வாய்க்கால்களை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார். அதேபோல் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் அந்த பணிகளை உடனடியாக தொடங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட் பகுதிகள் மொத்த மீன் வியாபாரம் செய்வது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் இரு தரப்பினரையும் அழைத்து முத்தியால்பேட்டை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட் பகுதியில் உள்ள ECR நவீன மீன் அங்காடிகளில் வைத்திக்குப்பம், குறிச்சிக்குப்பம், பம்பாக்கீரபாளையம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான மீன்களை மொத்த வியாபாரிகள் வழங்கி வருகின்றனர். மொத்த மீன் வியாபாரம் செய்வதற்காக 3 மீனவ கிராம பஞ்சாயத்துகளும் தங்கள் பகுதிகளை சேர்ந்த சிலரை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்வு செய்வது வழக்கம். இந்நிலையில் வைத்திக்குப்பத்தில் ஏற்கனவே மொத்த மீன் வியாபாரத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட சிலரின் 3 ஆண்டு காலம் முடிவடைந்த பிறகும் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து வியாபாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே வைத்திக்குப்பம் மீனவ பஞ்சாயத்தார் புதிதாக தேர்வு செய்த நபர்களும் மொத்த மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதால் இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் வைத்திக்குப்பம் மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் மாநில தலைவர் பிரபுராஜ் தலைமைகள் சிங்காரவேலர் மீது மீன் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்தனர். அப்போது வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த பழைய மொத்த மீன் வியாபாரிகள் மீது புகார் அளித்தனர். அவர்கள் பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும், யாரையும் ஊரை விட்டு ஒதுக்கவில்லை என்றும், அவதூறான தகவல்கள் பரப்பப்படுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் புகாரில் தெரிவித்தனர். இதையடுத்து இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் முன்னிலையில் இரு தரப்பினரையும் தனித்தனியாக அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரச்சனையை பெரிதுபடுத்தாமல் அமைதியாக இருக்குமாறும், சட்ட ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் என்ன நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்றும் போலீசார் அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். அரசு அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு நல்லது செய்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சில தனிநபர்கள், அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசு அதிகாரிகளை குறிவைத்து பல்வேறு புகார்களை சமூக வலைதளங்கள், வாட்ஸ்அப் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் வெளியிட்டு வருவதாக பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது போன்ற புகார்களை வெளியிட்டு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது மற்றும் மிரட்டுவது போன்ற செயல்கள் நடைபெறுவதாக புகார்கள் வருவதாக தெரிவித்தார். ஒரு அரசு அதிகாரி தவறு செய்திருந்தால் அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க உரிய நடைமுறைகள் உள்ளன என்றும், அதனை விடுத்து பொதுமக்கள் மத்தியில் சுவரொட்டிகள் ஒட்டி அதிகாரிகளை அவமானப்படுத்துவது, மிரட்டுவது அல்லது அச்சுறுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்றும் கணபதி கூறினார். அரசு அதிகாரிகள் தவறு செய்திருந்தாலும் செய்யவில்லை என்றாலும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாக அழுத்தம் கொடுக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். எனவே சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் ஆதாரமற்ற அல்லது தவறான புகார்களை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நபர்கள் குறித்து முதலமைச்சரும் துணைநிலை ஆளுநரும் உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி வலியுறுத்தினார். மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகளால் பாதிக்கப்படும் அரசு அதிகாரிகள் தங்களை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
மணவெளி தொகுதி TN பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் உணவு கூடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் TN பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதியதாக உணவு கூடம் கட்டுவதற்காக 28,04,000 ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்ட அரசாணை பெறப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையில் இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்ட செயற்பொறியாளர் பக்தபக்ஷலம், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இடைநிலை பொறியாளர் ஜெயமாறன் ராஜ், பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் மற்றும் ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் கிருஷ்ணகுமார், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலக்குளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 48ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவையொட்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று திருவிளக்குகளை ஏற்றி அம்மனை பக்தியுடன் வழிபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மூலக்குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 48ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்குகளை ஏற்றி அம்மனை பக்தியுடன் வழிபட்டனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. குடும்ப நலன், உடல் ஆரோக்கியம் மற்றும் வளமான வாழ்வு வேண்டி பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். விழாவையொட்டி கோவில் முழுவதும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. திருவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதால் கோவில் வளாகம் முழுவதும் பக்தி மயமாக காட்சியளித்தது. புதுச்சேரி முதியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி சந்திர பிரபை வாகனத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவர் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முதியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் திருக்கோவில் 55வது பிரம்மோற்சவ விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை அடுத்து தினம்தோறும் பல்வேறு வாகனத்தில் ஹயக்ரீவர் திருவீதி உலா நடைபெறுகிறது. இதனையொட்டி நேற்று இரவு ஹயக்ரீவ பெருமாள் ராஜகோபாலன் அலங்காரத்தில் சூரிய பிரபை வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவரை வழிபட்டு சென்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.